அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம ஹங்கர் டு ஃபிங்கர் சேனலில் இன்றைக்கி பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் இதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம தோலோட பரங்கிக்காய்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட இடித்த பூண்டை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காய் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காயில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதனால் கண் பார்வைக்கு சிறந்தது. அப்புறம் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மலச்சிக்கலை போக்குது பரங்கிக்காய். அரிசி கழுவி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது இதய நோய்கள் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறம் வெயில் காலத்துக்கு இது வெப்பத்தை தணித்து உடல் குளிர்ச்சி அதிகப்படுத்துது. இப்போ மூடி போட்டு வேக வச்சு காய் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதியை நான் வேஸ்ட் ஆகல, அதையும் சேர்த்துருக்கேன். இந்த விதைகளெல்லாம் எடுத்து நம்ம காய வச்சு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். பூசணி விதையும் உடலுக்கு வலுவை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி இல்லை லேசாக சேர்த்து அதில் நம்ம மூடி வச்சு திருப்பி நல்லா வேக விட்டுட்டோம்னா சுவையான பரங்கிக்காய் புளி மண்டி தயார். கடைசியாக இறக்கும் பொழுது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கிளறி இறக்கிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்மளோட சேனல் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், அந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி இதுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.